உண்மையான குலதெய்வ கருப்பு வழிபாட்டை அப்படியே மாத்தி ஆசீர்வாத கோயிலா மாத்துறாங்க. இதுதான் நடந்துச்சு அப்பவும். நம்முடைய குலதெய்வத்துல இப்படிதான் ஒவ்வொருத்தவனும் மாத்தினான். சைவம், வைணவம், புத்தம் இவங்க எல்லாரும் உள்ள வந்ததுக்கான காரணம் ஒரே டார்கெட். பூர்வீகமா இருக்க அந்த குலதெய்வத்தை அடிக்கிறதுக்கு. இவங்க வந்தது காரணம்னா வணிக கும்பல் தான், வணிக காரணம் தான். ஆனா மெயின் மேட்டர் என்னன்னா, யாரு ஒட்டுமொத்தமா இந்த இவங்களை ஃபுல்லா நம்ம மதத்துக்குள்ள கொண்டு வரது அப்படின்றது. ஏன்னா குலதெய்வ வழிபாடு தான் ரூட் வே. அந்த ரூட் வே விட்டாங்கன்னா அவங்களை ஈஸியாக காயடிச்சிடலாம். அப்ப அந்த ரூட் வே விட வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட அசைன்மெண்ட்ஸ் தான் இத்தனை மதங்கள். உங்களுக்கு புரியுதா மக்களை பிரிச்சாலும் சொல்லிச்சு. ஏன்னா நிறைய பேர் உள்ள ஸ்ட்ராங்கா இருந்தாங்க குலதெய்வ வழிபாட்டில். இன்ன வரைக்கும் நம்ம இருக்கோம்னா போய் யோசிச்சு பாருங்க, அப்போ எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருப்போம்னு. அதனால கொஞ்சம் கொஞ்சமா சிதைச்சு கொண்டு வந்தாங்க. இப்போ ரீசெண்டா கூட ஒரு இதெல்லாம் சொன்னாங்க, குலதெய்வ கோயிலுக்குலாம் பலி கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் மக்கள் கொந்தளிக்க ஆரம்பிச்சு அப்படியே அமைதியாயிட்டாங்க. இல்ல அப்படிலாம் யாருமே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க இன்ன வரைக்கும் பல்லாயிரம் ஆண்டுகள் இருந்து இப்போ வரைக்கும் இந்த குலதெய்வ வழிபாட முடிக்க முடியல பாருங்க. ஸோ அது தொட்டாலே மக்களுக்கு ரொம்ப கொந்தளிச்சுவாங்க. எப்படி ஜல்லிக்கட்டை தொட்டா கொந்தளிச்சாங்களோ அந்த மாதிரி. இதுல என்ன கூத்துனா, ஜல்லிக்கட்டை கொண்டு வந்து காங்கேயங்காலையை கொண்டு வந்தே காங்கோல் வந்து கொண்டு வந்த காலம் தான். யாரு முருகன் தான் கொண்டு வந்தாப்புல. இது வேற ரூட். அதுக்குள்ள போனா இப்போ அடுத்து பார்க்கலாம். அதாவது ஆசீர்வாதத்துக்கும் சமணத்துக்கும் ரொம்ப பிரச்சனை வந்திருக்கு. ஏன்னா ஆசீர்வாதம் முன்னாடி இருந்த ரூட் வேல இருந்திருக்கு. முன்னாடியே உள்ள வந்துட்டானுங்க, செல்வ செழிப்பா இருந்துட்டானுங்க, ஒரு விஷயம் பண்ணிட்டானுங்க. சைவர்களுக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொல்றானுங்க. ஆசீர்வாத சித்தர்கள் அந்த ஞானிகள் சொல்றாங்க, சித்தர்கள் சொல்றாங்க, ஆனா ஜடா முடி வச்சிருப்பாங்க. பட் இந்த சைவர்கள் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, முடியெல்லாம் பிடிங்கிடுவாங்க. அவங்களுக்கு ஒரு ரிச்சுவல்ஸ் மாதிரி தலையில இருக்க முடியலாம் அவங்களே பிடிங்கி இந்த புத்த புக்குகள் மாதிரி இருப்பாங்க. இந்த சமண துறவிகள் சொல்லுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க. முடிய பிடுங்கி, இது எனக்கு புரியல, அமைதியை பொதிக்கிறவங்க முடிய பிடுங்குவாங்களா? ஒரு முடிய பிடிச்சதாலே நமக்கு அவ்வளோக்கா வரும், வலிக்கும். இவங்க அப்படி பிடுங்கி விட்டு அது ஏதோ ஒரு ரிச்சுவல் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு. இவங்க வந்து இந்த ஆசீர்வாதத்தை டம்ப் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஆசீர்வாதமும் சமணமும் ரெண்டும் ஒன்று தான். ஏன்னா ரிலேட்டடா ஒரே மாதிரி தான் இருக்கும். சமணமும் ஆசீர்வாதமும் பார்க்கறதுக்கு ஒரு ரிலேட்டடா ஒரே மாதிரி தான் இருக்கும். இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி ஆசீர்வாதமும் சமணமும் ஒண்ணுதான் சொல்லிட்டு டிசி பண்ணி முடிச்சு விட்டாப்ல. ஆனா உள்ள போய் நம்ம நோண்டி பார்க்கும்போது மன்னர் சொல்ற மாதிரி ரெண்டும் வேறு வேறு தான். சின்ன சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. அது சின்ன சின்ன டிஃபரன்ஸ்லாம் மாத்தி விட்டு அதை ஒண்ணா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா மதங்களும் நல்லா நோச்சு பார்த்தீங்கன்னா ஒரு தான கடவுள், ஒருத்தர் தான கடவுள். அது ஒரு விஷயத்தையும் எல்லாருமே சொல்லியிருக்கலாம்ல. ஏன் எல்லாருக்கும் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி சொன்னாங்க? ஏன்னா குழப்பங்கள் நிறைய இருந்தாதான் அவன் ஏதோ ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு தானே இத்தனை கடவுளை கொண்டு வந்தான். கடவுள் நம்ம ஆல்ரெடி உனக்கு கும்பிட்டு தானே இருந்திருப்போம். அப்ப அந்த கடவுளை எடுத்து உங்க கடவுள் நல்லா இருக்கு, உங்க கடவுள் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம கடவுளை கும்பிட வச்சுக்கலாம்ல. ஏன் அவன் திணிக்கிறான்? ஒவ்வொரு இடத்துல போய் ஒவ்வொரு மதங்களை ஏன் பரப்புறான்? காரணம் என்னன்னா, மக்கள் டிவைட் பண்ணணும். அவன் ரூட் வேல இருந்து வெளியே வரணும். அவனை அடிமைப்படுத்தி ஆளணும்னா அவன் மதத்துல இருந்து தான் வரணும். எல்லா நாடுகளிலும் எல்லா இடத்துலயும் பழங்குடியினர்லாம் அவங்களுடைய முன்னோர்கள் தான், மூதாதையர்லாம் வணங்கிட்டு இருந்தாங்க. ஆப்பிரிக்காவே எடுத்துக்கோங்க. ஆப்பிரிக்கா ஃபுல்லா கிறிஸ்டின் நாடா மாத்துறாங்க. அவங்க ரூட் வே என்ன? குலதெய்வ வழிபாடு. இந்த பழங்காலத்துல பலி கொடுத்தா தான் வணங்கிட்டு இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் முந்தைய மனிதர்கள்னு சொல்லி இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நாமளே எப்படி இருக்கோம்னா அவங்க இன்னும் எப்படி இருப்பாங்கன்னு வச்சு பாருங்க. அந்த ரிச்சுவல்ஸ்லாம் மாத்தி விட்டு அவங்கள எப்பலாம் கிறிஸ்டினா மாத்தி விட்டுறாங்க. இதனால என்ன நடக்கும்? ஆப்பிரிக்காரங்க அவனுடைய பூர்வீகத்தை மறந்துட்டாங்க. ஒருத்தன் பூர்வீகம் மறந்துட்டான்னா, அவன் ரூட் வே மறந்துட்டான்னா, அவன் குலதெய்வம் அவனுக்கு பாதுகாப்பா நிற்காது. அவனுக்கு ஒரு வழிபாட்டு முறை இருக்காது. அவன் குலதெய்வத்துக்கு பலி கொடுத்து அதுக்கு வழிபாடு கொடுத்துட்டே இருந்தா அந்த இடம் பாதுகாப்பா இருக்கும். வெளியே இருக்கவே அந்நியன் உள்ள வந்தானா அவனுக்கு ஆப்படிக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்றக்காக ரூட் வே அடிச்சு விடணும். எங்கெங்கெல்லாம் எல்லை சாமிகள் இருக்கோ அந்த எல்லை சாமியெல்லாம் காயடிச்சு விடணும். அங்க போல இவங்களுடைய வணிக கும்பல்ல கடவுளாக்கி அதை வணங்க வச்சிடணும். அப்ப அவங்களுடைய ஆளு உள்ள போடுறது நம்ம ஆளு தடுக்கிறாங்க அப்படின்னா, உள்ள வந்து நம்ம ஆளை தடுத்து அவங்களாலேயே கடவுளா மாத்திட்டான் அப்படின்னா அவனுடைய செல்வ செழிப்பு எவ்வளவு டபுள் மடங்கு ஆகும்னு யோசிச்சு பாருங்க. இதைத்தான் இங்க பண்ணாங்க.